பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இங்கு கூடியிருக்கிறதான ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், நன்றி சொல்லுகிறேன். காரணம், அருமையானவர்களே, நம்ம இப்போ புறப்படுகிறதான ஒரு பெரிய ஒரு யாத்திரை. இந்த பாரத தேசத்தில் வந்தோம். இந்த தேசத்தை சுதந்திரிக்கும்படியாக ஆண்டவர் நம்ம எல்லாரையும் இந்த தேசத்தில் அவர் நிலைப்படுத்தினார். நாம ஆசீர்வதிக்கப்பட்டது உண்மை என்றால் இந்த தேசம் இன்னும் க்ஷேமமாக மாற வேண்டும், ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு இந்த வீடியோ கவரேஜை நம்ம எடுக்க போகிறோம். இரண்டாவது நோக்கம், நம்முடைய காலங்கள் முடிந்து நம்முடைய பிள்ளைகளுடைய காலங்களில் இந்த பாரத தேச வர வேண்டும் என்று வாஞ்சித்தவர்கள் கூட இதை பார்க்கவும், சில காலம் தங்கி இந்த பாரத தேசத்திலிருந்து அவங்க பேக்கப் ஆகி ஊரில் இருப்பாங்க அல்லது இன்னொரு கண்ட்ரியில் இருப்பாங்க. அவங்க பாரின ஞாபகம் வரும்போது உடனே ஓப்பன் பண்ணி பார்க்கக்கூடிய அளவுக்கு இதை திட்டப்படுத்தவும் தீர்மானப்படுத்தவும் ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. இதை நம்ம பேஸ் ஆஃப் கிரேஸ் சேனல் வழியாக பார்க்க போகிறோம். இந்த சேனலுக்காகவும் இன்று நாம் ஆலோசித்து இந்த பாரத தேசத்தை நம்ம படமெடுத்து காண்பிக்க போகிறதான இந்த ஊழியத்தை கர்த்தர் பலப்படுத்தும்படியாக அவருடைய கரங்களில் நாம் அடங்கி இருக்கும் பிள்ளைகளாக அவருடைய பாதத்தில் நாம் ஒப்பு கொடுப்போம். நின்றவாறு பரலோக பிதாவின் திருமுகத்தை நோக்கி பார்ப்போம். எங்களை அதிகமாக நேசித்து வழி நடத்துகிறதான நல்ல தகப்பனே, நன்றியோடு மை துதிக்கிறோம் ராஜா. அப்பா, நாங்கள் இந்த பிளஸ் பஹ்ரைன் என்ற ஊழியத்தை தூங்க போகிறோம். துவக்கத்திலிருந்து நிறைவு வரை உம்முடைய வழிநடத்துதல் காணப்பட வேண்டும் என்று செபிக்கிறோம். உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக கடந்து செல்லட்டும் அப்பா. உம்முடைய ஆளுகை எங்களுக்கு தேவை, உம்முடைய ஆலோசனை எங்களுக்கு தேவை, உம்முடைய வழிநடத்தல் எங்களுக்கு தேவை ராஜா. நாங்கள் ஆகாயத்தில் சலம்பம் பண்ணாதபடி எதை செய்தாலும் பிதா குமாரன் மகிமையிடும்படியாக நாங்கள் உம்மை பிரியப்படுத்தும் பிள்ளைகளாக இந்த பாரத தேசத்திலிருந்து நாங்கள் பெற்ற ஆசீர்வாதத்தை பெறாத பிள்ளைகளுக்கு நாங்கள் கொடுக்கத்தக்கதாக இதோ நாங்கள் பாரத தேசத்தை நாங்கள் தெரிந்தெடுத்தோம். கர்த்தர் யோனாவை அழைத்து வந்தது போல எங்களையும் அழைத்து வைத்து நீர் ஆசீர்வதித்த உம்முடைய மேலான கிருபைகளுக்காக உமக்கு நன்றி. அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் என் மீது வைத்து விடுங்கள் என்று சொன்னது போல இதோ எங்களுக்குள் இருந்த பாரம், இந்த பாரத தேசத்தை ஆசீர்வாதமாக மாற்றுங்கப்பா என்று நாங்கள் வாஞ்சித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் ஜெபித்து கடந்து செல்லுகிறோம் ராஜா. நீர் சிலுவை கொடியேந்தி வெற்றியின் தகப்பனாக, வெற்றியின் நாயனாக எங்களுக்கு முன்னே நீர் செல்லும்படியாக ஜெபிக்கிறோம் ராஜா. நீங்கள் சொல்லுகின்ற காரியங்களை மாத்திர நாங்கள் செய்து வர கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரும். பொறுப்படுத்திக் கொள்ளும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையானவர்களே, இப்ப நம்ம நிக்கிற இடம் பஹ்ரைனில் உள்ள முக்கியமான ஒரு இடம். அதாவது பஹ்ரைன்ல இந்த இடம் நடுப்பாகம்னு சொல்லலாம். பஹ்ரைன் தேசத்துல நம்ம இருக்கிறோம்னா பஹ்ரைனை நம்ம நெட்ல சர்ச் பண்ணா அது என்ன சொல்லலாம், அத மனாமா பஹ்ரைன்னு காட்டும். நம்ம நிக்கிறது முக்கியமான ஒரு இடம். காரணம், இந்த பஹ்ரைன் தேசத்தை அநேகர் வந்து சுதந்திரித்துக் கொள்ளும்படியாகவும் அநேகர் இந்த பாரத தேசத்துல ஆசீர்வாதத்தை கண்டடையும்படியா உதவி செய்த இந்த பாரத தேசத்துல நம்ம வாழுகிற இந்த நடுப்பாகத்துல நம்ம நிக்கிறோம். இந்த இடம் தான் மனாமா. நம்ம அடுத்த இடத்துக்கு நம்ம தொடர்ந்து நம்ம செல்ல ஆயத்தப்படுவோம். ஓகேங்களா? நன்றி.
அருமையானவர்களே, இப்போ நான் நிக்கிறதுக்கு பின்னால இருக்கிறது தான் பஹ்ரைன் ஹார்பர் பில்டிங். அது ஒரு முக்கியமா இந்த தேசத்துல உள்ள ராஜாக்கள் அவங்க ஆலோசித்து கட்டப்பட்டது. அதனுள்ள முக்கியமான ஆபீஸ், அநேக காரியங்கள் அதுல தங்கி இருக்குது. அதை நம்ம பார்க்கறதுலயும் அதை காட்டுறதுலயும் நாங்க ரொம்ப சந்தோஷப்படுகிறோம். இந்த பில்டிங் பேர் தான் ஹார்பர் பில்டிங், பஹ்ரைன் மனாமா ஹார்பர் பில்டிங். முக்கியமான ஒரு பில்டிங். இத நம்ம வாழ்நாள் முழுமையாகவும் மறக்க முடியாத ஒரு இடங்களாக இருக்கிறதுனால தான் நாங்க இந்த முயற்சியை நாங்க ஏறெடுக்கிறோம். ஓகேங்களா? அடுத்த இடத்தை பார்க்கலாம். நன்றி. கர்த்தருடைய நாம மகிமைப்பட்டு இந்த நாள்ல குறிப்பாக இந்த பிளஸ் பஹ்ரைன்ல கலந்து கொள்ள கர்த்தரை பலப்படுத்தினதுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இன்னைக்கு நான் பேசிட்டு இருக்கிறது பஹ்ரைன் தேசத்துல இருந்து பேசுறேன். என்னுடைய பேர் எட்வின் பால். நான் இந்த தேசத்துல 2017 வருஷம் ஜனவரி மாதம் கடந்து வந்தேன். எத்தனையோ பிரச்சனைகள் மத்தியில் இந்த தேசத்துக்கு நான் வந்தேன். ஆனா கர்த்தர் 2010 சொன்னாரு, நான் உன்னை பல நாடுகளுக்கு கொண்டு போவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருந்தாரு. அது மேல எனக்கு ஒரு விசுவாசம், நிச்சயமா கர்த்தர் செய்வார்ன்ற விசுவாசத்தோடு ஆண்டோட சமூகத்துல இருந்த நாட்கள்ல கர்த்தர் எனக்கு ஒரு வாய்ப்பு தந்தாரு. இந்த தேசத்துல வரும்போது எப்படி வரப்போறோம், இந்த தேசம் எப்படி இருக்கும் அப்படிலாம் தெரியாது. ஆனால் ஒண்ணு மட்டும் தெரியும், கர்த்தர் என்னை கொண்டு போறாரு அப்படின்ற விசுவாசத்தோடு இந்த தேசத்துல வந்தேன். கர்த்தருடைய வசனம் சொல்லுது, உபாகமம் 28 சொல்லுது, உனக்கு கொடுக்கிற தேசத்துல நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி. கர்த்தர் இந்த தேசத்துல குடும்பமாய் பிள்ளைகளுமாய் இந்த தேசத்துல குடியிருக்க கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்தாரு. அது மாத்திரம் இல்ல, இந்த தேசத்துல வரும்போது நிறைய பேர் இன்னைக்கு இயேசுவோடு கூட இருப்பாங்க, ரட்சிக்கப்பட்டவங்க. பல நாடுகளுக்கு போய் பணம் சம்பாதிக்கும் போது இயேசுவை மறந்து போகக்கூடிய சூழ்நிலைகள் நிறைய உண்டு. ஆனா என்னுடைய வாழ்க்கையில இந்த தேசத்துல வந்து ஒரு புறத்துல பொருளாதாரமா கர்த்தர் என்ன உயர்த்தினார், உண்மைதான். ஆனா அதே நேரத்துல கர்த்தர் என்ன ஆவிக்குரிய வாழ்க்கையில நல்ல ஆவிக்குரிய சபைகளை தந்தாரு, நிறைய ஆவிக்குரிய ஃப்ரெண்ட்ஸுகளை கர்த்தர் தந்தாரு. உண்மையா சொன்னா இந்தியாவுல இருக்கிறத காட்டிலும் மேலாக கர்த்தருக்காய் ஊழியம் செய்ய, கிறிஸ்துவின் அன்பை இந்த தேசத்துல இருக்கிற ஜனங்களுக்கும் இங்க இருக்கிற எக்ஸ்பர்ட்ஸுக்கும் சொல்லும்படிக்காக பல சபைகள்ல கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கவும் பல விதத்துல கர்த்தர் என்ன இந்த தேசத்துல பயன்படுத்தினாரு. இப்போ இந்த பஹ்ரைன் தேசம் உண்மையாவே ஆசீர்வாதமான தேசம். இந்த தேசத்துல இருக்கிற ஜனங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். இவர்களும் இந்த தேசத்தினால இந்த ஆவிக்குரிய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளணும், இந்த தேசம் ஆசீர்வதிக்கப்படும்படிக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். தொடர்ந்து இந்த பிளஸ் பஹ்ரைன்ல இருக்கிற ஒவ்வொரு ப்ரோக்ராம் பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையும் ஆசீர்வாதம் உள்ளதாய் மாறுவதாக. ஆமென். தேசத்துல நம்ம இவ்வளவு வருஷம் வேலை பார்த்துருக்கோம்னா இது அவருடைய அநாதி தீர்மானம் இல்லையா? ஆமென். அதை இன்னும் நம்ம கொண்டாடும்படியாகவும் அதை நாம ஷூட் பண்ணி ஆண்டவர் நாம மகிமையை மற்ற மக்களுக்கு நம்ம தெரிவிக்கும்படியா ஒரு வாய்ப்பு. என்ன நினைக்கிறீங்க? சிகரங்கள் தொட வேண்டும், இறைவனை தேட வேண்டும், சிகரங்கள் தொட வேண்டும், இறைவனை தேட வேண்டும். நம்ம இந்த இடத்துல பிளஸ் பஹ்ரைன் மூலமாக இந்த இடத்துல நின்று பேசிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு தெரிஞ்ச பிரகாரம் இந்த பின்னாடி இருக்கக்கூடியதான இது வந்து ட்வின் டவர். அதாவது இது பஹ்ரைனுக்கே ஒரு அடையாளமாக இருக்குது. நீங்க பார்த்தா கூட பஹ்ரைன் சொன்னாலே இந்த ட்வின் டவர் தான் ஃபர்ஸ்ட் வரும். இது முக்கியமான ஒரு ஏரியாவில் நம்ம நிற்கிறோம். கர்த்தர் இந்த தேசத்தை ஆசீர்வதித்திருக்கிற அநேக ஜனங்கள் இந்த இந்தியர்கள் இருக்கிறாங்க. மொத்தம் 17 லட்சம் ஜனங்கள் இந்த பஹ்ரைன் தேசத்துல இருக்கிறாங்க. எக்ஸ்பர்ட்ஸ் 50% மேல எக்ஸ்பர்ட்ஸ் இருக்கிறாங்க. இந்த தேசம் ஆசீர்வதிக்கப்படணும் என்று சொல்லி ஒரே ஒரு விருப்பத்தோடு நாங்கள் இந்த இடத்துல நின்று அந்த தேசத்தை குறித்து நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். பொல்லாத வழிகள், சாத்தானின் சூழ்ச்சிகள், ஜெபித்திட ஜெபித்திட சிகரத்தை தொட வேண்டும். பொல்லாத வழிகள், சாத்தானின் சூழ்ச்சிகள், ஜெபித்திட ஜெபித்திட சிகரத்தை தொட வேண்டும். சிகரங்கள் தொட வேண்டும், இறைவனை தேட வேண்டும், சிகரங்கள் தொட வேண்டும், இறைவனை தேட வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பிளஸ் பஹ்ரைன் மூலமாக நான் சாட்சி சொல்ல சந்தோஷப்படுகிறேன். நான் கடந்த நவம்பர் 2022 இந்த பஹ்ரைனுக்கு வந்தேன்.
எனக்கு வேலையில கடந்த பிரச்சனைகள் மீன்ஸ் என்னுடைய வேலையில் என்னோட விசா மாற்ற முடியாமல் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இந்த பிளஸ் பகரனை இழந்து விடுவேனோ என்கிறதான பாரம் எனக்கு காணப்பட்டது. ஆண்டவர் சொன்னதான வார்த்தை, நான் உன்னை அந்த தேசத்துக்கு கொண்டு போவேன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். அந்த வாக்குத்தத்தத்தை தேவன் நிறைவேற்றினார். கடந்த பிரச்சனைகள் வந்தாலும் தேவன் என்னை நிறைவேற்றி இந்த பகரின் தேசத்துக்கு என் தேவன் கொண்டு வந்தார். இங்க பாருங்க, அருமையான இந்த பிளேசஸ் எல்லாம் பார்ப்பதற்கு தேவன் உதவி செய்திருக்கிறார். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது இல்லாமல் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஒருபடி இன்னும் அதிகமாக வளருவதற்கு தேவன் உதவி செய்திருக்கிறார். நான் பல பாடல்களை நல்ல ஆண்டவரை ஆராதிப்பதற்கு தேவன் உதவி செய்திருக்கிறார். பல மக்களுக்கு பிரயோஜனமாக என்னை மாற்றியிருக்கிறார். இசைக்கருவிகளை மீட்பதற்கு தேவன் உதவி செய்திருக்கிறார். இப்படி இந்த பகரின் சாப்பாடை சாப்பிடுவதற்கு, ஆகாரத்தை புசிப்பதற்கு தேவன் உதவி செய்திருக்கிறார். ரொம்ப சந்தோஷமா இருக்குது. கர்த்தர் இந்த பகரினை ஆசீர்வதிக்க வேண்டும். இன்னும் பல மக்கள், என்னை போல மக்கள் பல பேர் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அருமையானவர்களே, இப்போ நம்ம பார்க்கறது, நான் உட்கார்ந்துருக்கிற இடத்துக்கு பேர் பஹ்ரைன் ஹூரா கோசி பில்டிங். அதாவது இந்த பஹ்ரைன் தேசத்தில் வருகிறதான அநேகர் வந்து தங்கும் ஒரு இடமாகவும், அதாவது சவுதி அரேபியா, குவைத் அந்த தேசத்திலிருந்து அவங்க அரபிஸ் வந்து இது முக்கியமாக இந்த காரியங்களுக்காக ஜெபிக்கும்படியா இந்த காரியங்களை நான் சொல்றேன். எப்படின்னா, பஹ்ரைன் தேசத்திலிருந்து நாம் ஆசீர்வாதத்தை பெற்ற நாம் சவுதி அரேபியால இருந்து, குவைட்ல இருந்து அவங்க அரபிஸ் வராங்க. அவங்க வந்து தன்னுடைய பணங்களை தவறான வழிகளில் செலவிடுவதற்காக இந்த ஹூரா பஹ்ரைன் இந்த இடத்தை அவங்க சூஸ் பண்ணி அழிமதியின் பாதை, ஆண்டவருக்கு விருப்பமில்லாத பாதைகளில் தன்னுடைய பணங்களையும் தன்னுடைய வாழ்வின் நேரங்களையும் அவங்க செலவழிக்கிறாங்க. இன்னும் முக்கியமா அடியனுக்கு உள்ள ஒரு பாரம் என்னன்னா, இந்த சவுதி அரேபியா, குவைட்ல இருந்தெல்லாம் இந்த அரபி மக்கள் இந்த பஹ்ரைனை நாடி ஏன் வராங்கன்னா, இங்க அவங்க யோசனையின் பிரகாரமான பாவத்தின் வழிகள் பறந்து கிடக்கிற ஒரு இடம்தான் இந்த ஹூரா. காரணம், அவங்க கார்ல வருவாங்க, மொபைல் யூஸ் பண்ணுவாங்க, ஆனா போகும்போது அந்த வாட்சை கழுத்தி வித்துருவாங்க, கையில இருக்கிற மொபைலை வித்துருவாங்க, கையில இருக்கிற காரை விட அடகுமான வச்சு குடிக்கிறதும் சுகமாக வாழ்கிறதும் இவ்விதமான ஆண்டவருக்கு பிரியமில்லாத விசாலமான பாதையை அவங்க தெரிந்தெடுத்து கெட்டு போகிற ஒரு இடம்தான் இந்த ஹூரா. இந்த இடங்களுக்காக நாம் ஜெபம் பண்ணாம யாரு ஜெபம் பண்ணுவாங்க? அருமையானவர்களே, உங்களையும் அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறோம். இந்த பஹ்ரைன் தேசத்தின் மக்களுக்காக, பஹ்ரைன் தேச ஆசீர்வாதத்திற்காக நாம் ஜெபிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அப்போ அதாவது என்ன ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நம்ம இப்படி பிளஸ் பஹ்ரைன் நம்ம ஷூட் பண்ணணும். அதாவது அறியாத மக்களுக்கு இந்த பஹ்ரைனை காண்பிப்பது மாத்திரமல்ல, இந்த பஹ்ரைன்ல இருந்து நம்ம என்ன ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொண்டோம்னு தான் நம்ம அதனுடைய நோக்கம் இல்லையா? இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எல்லாரும் சொல்லுங்க, உங்க எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. நம்ம வண்டி ஓடிட்டு இருக்கு. ஆமா, ஆக்சுவலா அது நான் என்னுடைய பார்வையில பிளஸ் பஹ்ரைன் அப்படின்னு சொல்லும்போது அது ஆசீர்வாதம், இந்த தேசம் ஆசீர்வாதமா இருக்கணும். இப்போ நீங்களும் நானும் பார்த்தீங்கன்னா ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம். 2 விதமான ஆசீர்வாதம். ஆவிக்குரிய ஒரு ரட்சிப்புங்கிற ஆசீர்வாதத்தை நான் பெற்றிருக்கிறேன் ஒன்று. 2வது, இந்த தேசத்துல வந்து என்ன நடந்திருக்குது, பூமிக்குரிய ஆசீர்வாதத்தினால கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆனா இந்த தேசத்தை நினைச்சு பார்க்கும்போது, ஐயோ இந்த தேசம் பூமிக்குரிய ஆசீர்வாதம் இந்த மக்களுக்கு இருக்குது, ஆனா ஆவிக்குரிய ஆசீர்வாதமான ரட்சிப்பு இந்த தேசத்துல இல்லையேங்கிற ஒரு ஏக்கம் சில நேரத்துல நான் யோசிச்சு பாக்குறேன். ஐயோ இல்லையே, அந்த ஒரு ஏக்கம் இன்னைக்கு நம்ம டிராவல் சரியான ஒரு ஆவிக்குரிய ஒரு ஆலோசனையின் ஒரு கருத்தை கொடுத்துருக்கீங்க. மாற்றுதமே, நீங்க என்ன? அதாவது இந்த கண்ட்ரி பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து
வேற ஜிசிசி நம்ம கம்பேர் பண்ணும்போது இது வந்து ரொம்ப ஒரு ஃப்ரீடமான கண்ட்ரி. ஏன்னா பை காட்ஸ் கிரேஸ் நமக்கு இப்படி ஒரு கண்ட்ரி கிடைக்கிறது வந்து இட்ஸ் ஒரு வரம். ஏன்னா இதுக்கு முன்னாடி வேற கண்ட்ரில இருந்திருக்கு கல்ஃப்ல ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்ட். ஈவன் நம்ம பைபிள் கூட தூக்கிட்டு போக முடியாது. ஆனா இங்க லாஸ்ட் டைம் கிறிஸ்மஸ் அந்த ட்ரெஸ் போட்டு மனமையில ஒருத்தன் எல்லாரும் சாக்லேட் கொடுத்துட்டு இருந்தான் பைபிள் கையில வச்சுட்டு. எவ்வளவு ஃப்ரீடம் பாத்தீங்களா? ரியலி அது இந்த கிங்கோட ஒரு நல்ல ஒரு டைப் ஆகுது நிஜமா. ஏன்னா மெயின் என்ன கிறிஸ்டியன்ஸுக்கு சப்போர்ட் பண்றாங்க. அது மாத்திரம் இல்ல, இங்க வந்து செல்வங்கள் வந்து நல்லா விளைஞ்சு கிடக்குது. அது மாத்திரம் இல்ல, நான் வரும்போது இவ்வளவு தூரம் ஆண்டவர் என்ன ஆசீர்வதிப்பார்னு நினைக்கல. நான் ஜஸ்ட் சும்மா எல்லாரும் மாதிரி சும்மா போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு நினைச்சேன். ஆனா இங்க வந்து டோட்டலா என்னோட லைஃப் ஸ்டைல்ஸே மாறிச்சு. என்னோட லைஃப் ஸ்டைலு, என்னுடைய காரியங்கள், என்னோட தேவைகள் எல்லாமே இதாச்சு. இந்தியால என்னால அச்சீவ் பண்ண முடியாத விஷயங்கள் இங்க நான் ரொம்ப ஈஸியா அச்சீவ் பண்ண. ஸோ அதனால கண்டிப்பா இப்போ நிறைய பேர் என்னன்னா பஹ்ரைன் வர்றது ரொம்ப கஷ்டம் அப்படிலாம் நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படிலாம் கிடையாது. பஹ்ரைன் வந்து ஒரு நல்ல கண்ட்ரி. நிஜமாவே எல்லாத்துக்குமே ஃப்ரீடம், ரொம்ப ஃப்ரீடமான கண்ட்ரி. ஆனா எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப பாரமான விஷயம் என்ன அப்படின்னா கொஞ்சம் பாவங்கள் நிறைஞ்சிருக்கு. ஏன்னா எங்க ஃப்ரீடம் ரொம்ப இருக்கோ அங்க பாவங்கள் அதிகமா இருக்கு. அது மட்டும் பாரமா இருக்கு. அதுக்காக தானே நம்ம எல்லாரும் அங்க இருக்கிறோம், அவங்களுக்காக ஜெபிக்கணும். அதுக்காக ஒரு பாரத்திலான ஒரு ஜெபத்துல தான் இது போட்டுக்கணும். நம்ம அது இது கண்டிப்பா ஆண்டு வாசல் திறப்போம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்கு இதுல தேசத்தை பொறுத்தவரை ரொம்ப சந்தோஷம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா பிளஸ் பகரின்னு சொல்லி நம்ம போறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஸோ நம்ம இந்த பிளஸ் பகரின் மூலமாக நம்ம அவிக்கிற விஷயத்தையும் நம்ம ஷேர் பண்றோம். இந்த உலக நம்ம இந்த பகரின் சுத்தி மற்றவங்களுக்கு காமிச்சு கொடுக்கறதுக்கும் தெய்வம் உதவி செய்திருக்கு. அதற்கு நம்ம நன்றி சொல்லணும். இந்த பகரீன்ல பாத்தீங்கன்னா எனக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணது கண்டிப்பாக இந்த தேசத்துல உனக்கு கொண்டு போவேன்னு சொன்னாரு. ஆனா என்னுடைய பிரச்சனையினால ஒருவேளை போக முடியாத விசா பிரச்சனையால இங்கிருந்து என்னால டிராவல் பண்ண முடியாதோ, நான் இந்தியாவுக்கு மறுபடியும் போடுமோங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் இருந்து ஆண்டவர் இந்த இந்தியால என்ன வச்சிருக்கிறாரு. முக்கியமா என்ன சொல்றேன் அப்படின்னா, நான் சென்னையில வேலை பார்த்தேன். அப்ப கூட எனக்கு இந்த சந்தோஷம் இல்லை. இந்த பஹ்ரைன் தேசத்துல எனக்கு ரொம்ப 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 ஒரு பெரிய சந்தோஷம். நான் வேலை 8 மணி நேரம் பார்த்தாலும் பேலன்ஸ் டைம்ல ஆண்டவருக்கு வேண்டி ஏதாவது ஒண்ணு பண்றதுல எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமா இருக்குது. இன்னும் சொல்ல போனா அன்னை சொன்னது மாதிரிதான் நம்ம இந்தியாவில கூட நம்ம வந்து பைபிளை தூக்கி போறதுக்கு சம்டைம்ஸ்ல யோசிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா இங்க வந்து நம்ம பைபிளை தூக்கிட்டு சந்தோஷமா போறதுக்கு இந்த பஹ்ரைன் தேசம் உதவி செய்ய முக்கியமா ஊர்ல இருக்கிறத விட சொல்லலாம் நல்ல ஒரு பிரயோஜனமா இருக்குது. ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். ஸோ இனி சொல்ல போனா நிறைய சொல்லலாம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது கண்டிப்பா மத்தவங்களுக்கும் பிரயோஜனமா இருக்கு. பஹ்ரைனோட சாப்பாடு சாப்பிட வச்சுக்கிறேன். நீங்க எங்க மத்தியில இருக்கல எங்களுக்கு மிகுந்த சந்தோஷம். நீங்க இந்த பஹ்ரைன் தேசத்துல ஏன்னா இங்க இருக்கிறதுல ரொம்ப யங்கஸ்ட் நீங்க தான். ஆமென். அப்போ நீங்க பஹ்ரைன்ல நிறைய ஆராதனைகளை நடத்துறீங்க, சர்ச்சஸ்க்கு ஓடி போறீங்க, வேலை செய்யறீங்க. என்ன நினைக்கிறீங்க மொத்த பஹ்ரைனை பற்றி சுருக்கமா சொல்லுங்களா? இந்த பஹ்ரைனை பத்தி ஃபர்ஸ்ட் தான் சொல்லணும்னு பார்த்தா எனக்கு ஒரு ஆசை, இந்த பஹ்ரைன் ஃபுல்லா சுத்தி பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருந்துச்சு. ஏசப்பா வந்து இன்னைக்கு இந்த பிளஸ்டு பஹ்ரைன் இதன் மூலமா வந்து அந்த ஆசை நிறைவேற்றிருக்காரு. செகண்ட், கர்த்தர் வந்து ஊர்ல பயன்படுத்தின காட்டிலும் இந்த பஹ்ரைன் தேசத்துல கூட்டி கொண்டு வந்து அநேக காரியங்களை பயன்படுத்திருக்கிறாரு. நம்ம பார்க்கும்போது காசு எல்லாமே கொடுத்துதான் வந்து மியூசிக் பாட்டெல்லாம் பண்ணுவாங்க. ஊர்ல இருக்க சொல்ல பாட்டு நிறைய எழுதிருக்கிறேன் ஏசப்பா கிருபையில. ஆனா அது எப்படி ரிலீஸ் பண்றதுன்னு தெரியல. அதற்கு ஒரு அதாவது வாசல் வழி பஹ்ரைன் தேசத்துல தான் ஆண்டவர் உறுதி பண்ணி கொடுத்தாரு. அதுக்கு ரொம்ப விளக்கம் நான் சொல்றேன். அதாவது பஹ்ரைன்ல இலவசமா நீங்க பண்றீங்க. ஏன் பண்றீங்கன்னா நம்ம பிரகாஷ் தம்பி இருக்கிறதுனால இலவசம் இல்லாம அந்த இடத்துல இங்கேயும் காசு அது உறுதி. அப்போ இப்படியாப்பட்ட காரியங்கள்லாம் ஆண்டவர் பயன்படுத்தி வராரு. அதுல விசேஷமா சொல்லும் போது எனக்கு ஊர்ல இருக்கிற ஃபீல் தான் இருக்குது. ஏன்னா ஊர்ல நான் கூட சும்மா இருக்க மாட்டோம். 7 நாளுமே வந்து ஊர்ல ஊடி இருக்கோம், வெளியே போயிடும், வீட்டுல தங்க மாட்டோம். சேம் அதே போலதான் இங்க 2 நாள் மட்டும் தான் நம்ம கேம்ப்ல இருக்கிறோம். 10 நாள் எல்லாமே ஆண்டவருக்காக நம்ம ஓரத்துக்கு ஆண்டவர் பெருமை பாராட்டிருக்காரு. உலகத்திற்கு ஒரு காரியத்திலயும் ஊர்ல சம்பாரிச்சதை காட்டிலும் இங்க ஆண்டவர் 3 மடங்கா சம்பாரிச்சு. ஊர்ல பார்க்கும்போது நான் கம்மி சம்பளம் தான். ஆனா ஆண்டவர் இந்த இடத்துல 3 மடங்கு எனக்கு ஆசீர்வதிச்சு கொடுத்துருக்காரு. ஆவிக்குரிய வாழ்க்கையில நல்ல ஃபெலோஷிப், உங்களை மாதிரி அன்பு சகோதரிங்க, நல்ல சர்ச்சு எல்லாமே இந்த பஹ்ரைன் தேசத்துல கொடுத்துருக்காரு. அதனால எனக்கு ஊர்ல இருக்கிற ஃபீல் தான் வருது. என்னால ஊர் ஞாபகம் வந்தா கூட இப்படிலாம் சகோதரர்கள் நம்ம ஒன்னா இருக்கும்போது
அது ரொம்ப ஆறுதலா சந்தோஷமா இருக்குது. அதனால இந்த பிளஸ்டு பெக்ரின் இந்த டீம்ல இருக்குது, இந்த இந்த ஒரு நிகழ்ச்சிக்கு போயின்னு இருக்குது, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வெரி குட். வெரி இந்த சுத்தி போக வாய்ப்பு கிடைச்சிச்சு. சோதரம் 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 ஏர்போர்ட்ல கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கும்படிக்காக நாங்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பல நாட்டு மக்கள் பல இடங்களுக்கு இங்கிருந்து போகிற பிளைட்டை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கட்டும். அவர்களே, இப்போ நான் நிக்கிற இடத்துக்கு பேரு பஹ்ரைன் மஹர்ராக். அதாவது மஹர்ராக்னு சொல்ற இடத்துலதான் இதை நம்ம பார்க்கிறோம்ல, பஹ்ரைன் ஏர்போர்ட். அதாவது இந்த பஹ்ரைன் தேசத்துல வந்து 32 இயர்ஸ் ஆகுது, 32 வருடம். 32 வருடத்துல எத்தனையோ முறை பயணம் செய்வதற்காக இந்தியாவிலிருந்து வரவும், பஹ்ரைன் தேசத்திலிருந்து இந்தியா போகவும், அநேக துபாய், யுஎஸ் எல்லா ஜனத்தினர் இந்த பஹ்ரைன் ஏர்போர்ட்ல வந்த உடனே, இந்த பஹ்ரைன் ஒரு சின்ன நாடாக இருந்தாலும் அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படும் அளவிற்கு இந்த பஹ்ரைன்ல வந்த ஒரு மனிதன் கூட சந்தோஷப்படாத மனிதனே இல்லை. அதற்கு நாங்கள் சாட்சிகள். நீங்க இதோ பாக்குறீங்க இல்லையா, இதுதான் பஹ்ரைன் ஏர்போர்ட். கர்த்தர் மகிமைப்படுவாராக. ஆமென். பிளஸ் பஹ்ரைன் மூலமாக உங்களை சந்திக்கிறதா மிகுந்த மகிழ்ச்சி. பாருங்களா, நேஷனல் எவாஞ்சலிக்கல் சபை வந்து 1893 வருடம் இந்த தேசத்துல, பஹ்ரைன் தேசத்துல வந்திருக்கிறது. ரொம்ப சந்தோஷமான காரியம். இது முதல் சபையாக கூட இருக்குது. அது அமெரிக்கன் எவாஞ்சலிக்கல் சபை மூலமாக அந்த தேசத்துல இருந்து ஒரு மிஷனரியாக இந்த தேசத்துல வந்து, குறிப்பாக சந்தோஷமான ஒரு காரியம் என்னன்னா, பஹ்ரைனுடைய ராஜாவே இதுக்கு ஒரு பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. நம்பர் 1 சூப்பர். அந்த குறித்து இந்த தேசத்துல என்ன செஞ்சிருக்கிறாங்க, இன்னைக்கு ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்ணி கிறிஸ்தவர்களுக்கு ஒரு அடையாளமாக இந்த தேசத்துல இருக்கிறது. அநேகர் வந்து ஜெபம் பண்றாங்க. இது இன்னும் சந்தோஷமான காரியம் என்னன்னா, பல மொழிகள், ஹிந்தி நடக்குது, உருது நடக்குது, ஈவன் அரபிக் கூட இந்த சபையில வந்து ஆராதனை நடக்கிறது. எந்த ஜனங்களாக இருக்கலாம். அப்போ இங்கிலீஷ்ல நடக்குது, இப்படி தமிழ், மலையாளம், தெலுங்கு, பல மொழிகளை சார்ந்த ஜனங்கள் கர்த்தரை வந்து இந்த இடத்துல வந்து ஆராதிக்கலாம். எவ்வளவு சந்தோஷமான காரியமான கர்த்தருடைய பொருளான கிருபை. அருமையானவர்களே, இப்போ நிக்கிற இடத்துக்கு பேர் பஹ்ரைன் நேஷனல் இவாஞ்சலிக்கல் சர்ச், NEC. அதாவது இந்த சர்ச் காம்பவுண்டுக்குள்ள நிற்கிறோம். இந்த காம்பவுண்டுக்குள்ள உள்ள சிறப்பு என்னன்னா, சர்ச்சோட சேர்ந்து மருத்துவமனை இருக்கு, அமெரிக்கன் மிஷன் ஹாஸ்பிட்டல். இதோ அதுதான். ஆனா இந்த மருத்துவமனை மிஷனரிகளால் உருவாக்கப்பட்டது. அதாவது பஹ்ரைன் ஷேக் இங்கதான் பிறந்தார், இந்த மருத்துவமனையில் தான் பிறந்தார். இது நம்ம மறக்க முடியாத ஒரு உண்மை. இந்த இடங்களுக்காக நம்ம நினைச்சு ஆராதிக்கும் இடங்களுக்காக, திருச்சபைகளுக்காக, பஹ்ரைன் உள்ள எல்லா திருச்சபைகளும், ரோமன் கத்தோலிக் இருக்கு, பெண்டெகோஸ்ட் சர்ச்சஸ் இருக்கு, அசம்பிளி ஆஃப் காட் சர்ச்சஸ் இருக்கு, எல்லா சர்ச்சஸுக்காகவும் ஆண்டவரை நோக்கி பார்த்து உண்மையிலே அவருடைய அபிஷேகத்தை பெற்று அவரை ஆராதிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். நாம் ஜெபம் பண்ணுவோம்.
எனக்கு ஒரு டவுட். இன்னைக்கு நம்ம பக்ரீனை பிளஸ்ட் பக்ரீன் சொல்லி நம்ம சுற்றி பார்க்க வந்தோம். பிளஸ்ட் பக்ரீன் அப்படின்னா பக்ரீன்னா என்ன தெரியணும்ல. ஸோ நான் புதுசு, எனக்கு இதை பற்றி தெரியல. ஸோ பக்ரீன்னா என்ன, இதுல ஏதாவது வரலாறு இருக்கா, அது எப்படி உருவாச்சு, உங்களுக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஷேர் பண்ண முடியுமா? கண்டிப்பா தம்பி, ஒரு முக்கியமான ஒரு கேள்வியை கேட்டீங்க. காரணம், நம்ம பஹ்ரைன்ல வேலை செய்யறோம். அதாவது இந்த பஹ்ரைன் இதனுடைய அர்த்தம் என்னன்னு நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பா. அப்போ பஹ்ரைன் அதாவது பஹார், பஹார்னா அரபியில கடல். கடல். அப்ப இன் கடலுக்குள்ளே இருந்து உருவானதுதான் இந்த பஹ்ரைன். எப்படின்னா, இந்த நம்ம அராது பக்கத்துல ஒரு போர்ட் இருக்கு, மாரக் அரார். அந்த போர்ட்ல இந்த சிப் இருக்குல்ல, கப்பல், அதுல வந்து நின்று அதுல ஒரு ஸ்வீட் வாட்டர், நல்ல தண்ணீர், சுவையுள்ள தண்ணீர் கிடைக்கிற ஒரு இடம் உண்டா, எல்லா அந்த போட்ஸும் அதுல வந்து நின்று தண்ணி ஃபில் பண்ணுவாங்க. அந்த இடத்திலிருந்து உருவானதுதான், ஒரு மேடா மண்மேடாக இருந்த இடத்திலிருந்து விரிவாக்கம் அடைந்ததுதான் பஹ்ரைன். அதுக்கு அர்த்தம் சுற்றுச்சூழல் எல்லாம் கடல், இந்த இடம் ஒரு மண்மேடாக இருந்தது, அதிலிருந்து உருவாக்கப்பட்டதுதான் பஹ்ரைன். பஹார் கடலுக்குள்ளிருந்து உருவாக்கப்பட்டதுதான் பஹ்ரைன். இந்த விதமான ஒரு அற்புதமான பஹ்ரைன்ல நம்ம எல்லாம் வேலை செய்துட்டு இருக்கிறோம். அப்போ நம்ம இந்த பஹ்ரைனுக்காக பாரப்பட்டு ஜெபிக்கவும், இந்த பஹ்ரைன் தேசம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். இந்த தேசம் ஆசீர்வதிக்கப்பட்டால் தான் நம்ம ஆசிக்கப்படும். சரிதானே? Praise the Lord. Hallelujah. கர்த்தருடைய பரிசுத்த நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. இந்த பிளஸ்டு பஹ்ரைன் இந்த காணொலி மூலமாக உங்களை பார்ப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த பஹ்ரைன் தேசத்துல கர்த்தர் என்னை கொண்டு வந்து இந்த தேசத்துல என்னை பயன்படுத்துகிறார். நான் இந்த தேசத்திற்கு வருவேன்னு நான் நினைச்சு பார்க்கல. ஆனாலும் கர்த்தருடைய கிருபையால அநேக பிரயாசங்கள் மத்தியில கர்த்தர் என்னை இந்த பஹ்ரைன் தேசத்துக்கு கூட்டி கொண்டு வந்தார். தேசத்தினுடைய நன்மையை புசிக்க ஆண்டவர் கிருபை செஞ்சாங்க. அது மாத்திரமல்ல, ஊர்ல இந்தியாவில் நான் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது நான் வாங்கின சம்பளத்தை காட்டிலும் ஆண்டவர் எனக்கு கூட்டி கொடுத்துருக்குறாங்க. விசேஷமா ஆவிக்குரிய ஃபெலோஷிப் கொடுத்துருக்குறாங்க. இந்த பஹ்ரைன் தேசத்துல ஊர்ல இருக்கிறதை காட்டிலும் இந்த இடத்துல ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்வதற்கு இந்த பஹ்ரைன் தேசத்துல ஆண்டவர் எனக்கு அப்படியேப்பட்ட ஆட்களையும் அப்படியேப்பட்ட கிருபைகளையும் எனக்கு கொடுத்திருக்கிறாரு. அதனால இந்த பஹ்ரைன் தேசத்தினுடைய ஆசீர்வாதம் என்னன்னு சொன்னா, இங்க பஹ்ரைன் தேசத்துக்கு வருகிறவங்க எல்லாருமே நிச்சயமாகவே ஒரு மாற்றத்தோடு தான் போவாங்க. கர்த்தர் என்னை மாற்றிருக்கிறார். நீங்க விசுவாசிச்சீங்கன்னாக்கா ஆண்டவர் உங்களுடைய சூழ்நிலையும் உங்களுடைய குடும்ப சூழ்நிலை எல்லாத்தையும் ஆண்டவர் மாற்றுவார். ஆமென். ஆக்சுவலா இந்த நம்ம நிக்கிறது உங்க சவுதியும் பஹ்ரைனுடைய காஸ்ட்வேல பிரிட்ஜ்ல நிக்கிறோம். நான் ஆல்மோஸ்ட் 8 வருஷம் அந்த இடத்துல, இந்த தேசத்துல இருந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன். பலதுல சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு இந்த தேசத்தை, இந்த பிரிட்ஜை பத்தி எப்படி என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்க. எப்படி இந்த பிரிட்ஜ் தானே? கண்டிப்பா. அத இந்த நம்ம நிக்கிறது இப்போ பஹ்ரைன் காஸ்வேன்னு சொல்லுவோம். அதை பற்றி விளக்கமா சொன்னா எப்படின்னா, எக்ஸாக்ட்லி நம்ம நிக்கிறது, நம்ம அந்த ஃப்ரிட்ஜில் நிக்கிறோம். குறிப்பா பஹ்ரைன்ல இந்த ஃப்ரிட்ஜி அவங்களுக்கு பெரிய ஒரு சொப்பனம், இந்த ஃப்ரிட்ஜை கட்டுறது. ஏன்னா சவுதி அரேபியாவுக்கு தரை மார்க்கமா போகும்படியான ஒரு லெகுவான ஒரு வழி. இந்த ஃப்ரிட்ஜி மொத்தம் இந்த அதுக்கு பேரை சொல்லிடுறேன், கிங் ஃபாத் காஸ்வே இதனுடைய பெயர். இதனுடைய மொத்த கிலோமீட்டர் 25 கிலோமீட்டர் அடங்கிய மொத்த பரப்பளவு 25 கிலோமீட்டர். 25 கிலோமீட்டர். அந்த 25 கிலோமீட்டர்ல 8 கிலோமீட்டர் அந்த கடலுக்கு உள்ளாக இந்த பாலம் அமைக்கப்பட்டிருக்கிறது. மொத்த பரப்பளவு 25 கிலோமீட்டர். அதுல 8 கிலோமீட்டர் இந்த கடலுக்குள்ளாக அந்த பில்லேஸ் எல்லாம் போட்டிருக்கிறது. இந்த கடலுக்குள்ளாக தான் அந்த பில்லேஸ் எல்லாம் போட்டு அவன் கட்டி இருக்கிறான். இப்படி அந்த இவங்க என்ன போக்குவரத்து
இந்த இரண்டு தேசத்தினருடைய அந்த ரிலேஷன்ஷிப் பலப்படவும் இவங்க என்னது பொருட்கள் அங்கும் இங்கும் கொண்டு வர்றதுக்கு இது ஒரு பெரிய ஏதுவாக இந்த ஃப்ரிட்ஜ் இருக்கிறது. இந்த ஃப்ரிட்ஜில் நின்று நம்ம இந்த பிளஸ் பஹ்ரைன் காரியங்களை என்ன செய்கிறோம்னா அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆமென். கேட்கறது ரொம்ப சந்தோஷம். பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். தேங்க்யூ. 1 2 3 ஸ்டார்ட். இந்த பிளஸ் பஹ்ரைன் காணொலி மூலமாக உங்களை பார்ப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் அந்த பஹ்ரைன் தேசத்திற்கு வந்து 7-8 வருடங்கள் ஆயிடுச்சு. என் வாழ்க்கையில் அநேக ஆசீர்வாதங்களை நான் ஆண்டவர் மூலமாக பெற்றுக்கொண்டேன். அது மாத்திரம் இல்லை, இந்த தேசம் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டதான தேசம். அது மாத்திரம் இல்லை, கிறிஸ்தவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுகிறதான ஒரு நல்ல ஒரு தேசம். அதனால 8 வருஷம் எத்தனை வாட்டி இந்த தேசத்துக்கு போயிட்டு கேன்சல் பண்ணிட்டு போனாலும் திரும்ப இதே தேசத்துக்கு வர்றதுக்கு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆண்டவர் என்னை மறுபடியும் கொண்டு வந்திருக்கிறார். அது மாத்திரம் இல்லை, இந்த தேசத்துல ஆண்டுடைய ஊழியத்தை நான் வல்லமையாக செய்கிறதுக்கு ஆண்டு எனக்கு உதவி செஞ்சிருக்கிறாரு. என்னுடைய வாழ்க்கையில நான் வந்து அநேக விஷயங்கள், அநேக ஏமாற்றத்தோடு, அநேக கஷ்டத்தோடு தான் நான் இந்த இடத்துக்கு வந்தேன். ஆனால் என் ஆண்டவர் வந்து அது தெரியாத அளவிற்கு என்னை வல்லமையாக ஆசீர்வதிச்சு வச்சிருக்கிறாரு. அது மாத்திரம் இல்லை, எதுக்குமே தகுதி இல்லாமல் இருந்தேன். ஆனால் என்னையும் ஆண்டவர் ஒரு நல்ல ஒரு பொசிஷன்ல ஒரு நல்ல கம்பெனி கொடுத்துருக்கிறாரு, ஒரு நல்ல ஒரு ஜாபை கொடுத்துருக்கிறாரு, நல்ல லைஃப்ல ஒரு நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு இடத்தை கொடுத்துருக்கிறாரு. ஸோ இதெல்லாம் ஆண்டோடைய கிருபை மட்டும்தான். ஏன்னா இந்த தேசத்தில் நான் இருக்கிறது ரொம்ப நான் சந்தோஷப்படுறேன். ஏன்னா இந்த தேசம் அவ்வளோ ஒரு நல்ல ஒரு ஃப்ரீடமான ஒரு கண்ட்ரி. திஸ் இஸ் ரியலி பிளெஸிங் ஃபார் எவ்ரி ஒன். பஹ்ரைன் வந்து எல்லாரும் பஹ்ரைனாயோ கல்ஃப்ல ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் வேறு கண்ட்ரியில் இருந்தேன். அது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்துச்சு. கிறிஸ்தவர்களும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்க. ஆனால் இங்கே அப்படி இல்லை, ரொம்ப ஃப்ரீடம், ரொம்ப ஆண்டோடைய காரியத்துக்காக நம்ம பயன்படலாம், அநேக வாசல்கள் திறக்கலாம். அது மாத்திரம் இல்லை, எனக்கு நான் அநேக காரியத்தில் ஆண்டுடைய ஊழியத்தை நான் வல்லமையாக செய்யறதுக்கு ஆண்டு எனக்கு அநேக வாசல்கள் வந்து ஆண்டு திறந்து கொடுத்தார். இந்தியாவில் இருக்கும்போது எனக்கு இவ்வளோ வாசல்கள் திறக்கப்படலை, நான் இவ்வளோ என்னால் சம்பாதிக்க முடியல. ஆனால் என்னுடைய தேவன் என் மன நிறைவின்படி எனக்கு எல்லாவற்றையும் சம்பூர்ணமாக செய்ய கிருபை கொடுத்தார். நிஜமாவே நான் இயேசுவின் நாமத்தினால் இந்த தேசத்தை நான் முழுமையாக ஆசீர்வதித்து செபிக்கிறேன். இந்த தேசத்தை நான் இயேசுவின் நாமத்தினால் நான் ஆசீர்வதிக்கிறேன். அது மாத்திரம் இல்லை, நீங்களும் வாங்க, நீங்களும் இந்த தேசத்துல வரலாம். அநேக ஜாப்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. வாங்க, ஆண்டவருடைய காரியத்தை கத்துக்கலாம், ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னும் எழும்பலாம். அநேக காரியத்துல எங்களுக்கு இந்த தேசம் எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கோ அதே மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மறுபடியுமாக இந்த காணொலி மூலமாக உங்களை இடத்துல நான் பேசுவதற்கு நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். மிக்க நன்றி. God bless you all. இந்த பகுதியில் இருக்கிற ஜனங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். விசேஷமாக ஆண்டவரே இந்த அருகாமல் இருக்கிறதான அல்கோபர் சவுதியை கூட நாங்கள் நினைத்து ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. என் பேர் ரெபிஷா. இந்த பிளஸ் பஹ்ரைன் ப்ரோக்ராமுக்கு நான் இங்கே நின்றுட்டு இருக்க இடம் வந்து நான் இவ்வளோ நாளாக படித்த ஸ்கூல் இந்தியன் ஸ்கூல் பஹ்ரைன். இந்த ஸ்கூலில் வந்து நான் சின்ன வயசுலேருந்தே நான் படிச்சிருக்கேன். இந்த பஹ்ரைன்ல என்னை வந்து இவ்வளோ வருஷம் ஏசப்பா என்ன வச்சிருக்காருன்னா ஐ ரியலி தேங்க் காட். இந்த ஸ்கூலில் வந்து மேக்ஸிமம் இந்தியன் கல்ச்சர்ஸை நிறையவே ஃபாலோ பண்ணுவாங்க. அரபீஸ் வந்து இந்தியன் கல்ச்சர் பிடிச்சி இந்த ஸ்கூலில் வந்து ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ நிறைய ஆக்டிவிட்டீஸ் இந்தியன்ஸில் நடக்கும். தமிழ் டே எல்லாமே செலிப்ரேட் பண்ணுவாங்க. தேங்க்யூ. இப்போ முன்னால பாக்குறது கிளாக் ரவுண்ட் அபவுட் ரஃபான்னு சொல்லுவோம். அதாவது இந்த பஹ்ரைன் தேசத்துல முக்கியமா ஏன் இந்த கிளாக் ரவுண்ட் அபவுட் நம்ம எல்லாரும் தெரிஞ்சிருக்க வேணும்னா, இந்த பஹ்ரைன் நாட்டையே ஆட்சி செய்து கொண்டிருக்கிற ராஜாக்கள், அதாவது ஷேக் ஃபேமிலி இந்த வட்டத்துல தான் தங்கி இருக்காங்க. குறிப்பா இந்த ரவுண்ட் அபவுட்ல இருந்து ஒரு 500 மீட்டருக்கு பக்கம் என்ன இருக்கு, பிடிஎஃப் ஹாஸ்பிட்டல் இருக்கு. அநேக இக்கட்டான சூழ்நிலையில, அதாவது ஹார்ட் பேஷண்ட் இவங்களெல்லாம் இங்கதான் கொண்டு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. இது முக்கியமான ஒரு காரியம். இதான் நம்ம
இப்ப சுத்தி இருக்கிற இந்த ரவுண்ட போட பாருங்க. இதன் அக்கம் பக்கம் ரைட் அண்ட் லெஃப்ட் எல்லா இடங்களிலும் அவர்கள் இந்த ராஜ குடும்பத்தினுடைய பேலஸ், அவங்க தங்கியிருக்கிற ஏரியா, அவங்க தொழுகை செய்கிறதான தொழுகை இடங்கள், இவை எல்லாமே இந்த இடத்துல தான் இருக்கு. இந்த இடத்துக்கு பேர் தான் ரிஃபா பஹ்ரைன். ரொம்ப நன்றி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதாவது அருமையானவர்களே, இப்போ நம்ம இந்த வாகனத்துக்குள்ளே இருந்து ஞாபகம் வந்த காரியங்கள் எப்படின்னா, பஹ்ரைன் தேசத்தை நம்ம காலையிலிருந்து விடாம தொடரா நம்ம சுத்தி ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம், அநேக காரியங்களை ஆலோசிச்சுட்டு இருக்கிறோம் இல்லையா? அப்போ எனக்குள்ள இருக்கிற ஒரு சின்ன ஒரு காட்டு, நான் 32 வருடத்திற்கு முன்பாக ஒரு வாலிப சகோதரனாக இந்த தேசத்துக்கு வந்து குறைந்த சம்பளத்துல வந்த என்ன ஆண்டவர் இன்னும் ஆசீர்வதிச்சு சந்தோஷமா வச்சிருக்கிறாரு. உங்க கருத்தை சொல்ல முடியுமா? அந்த பாரின் தேசத்துல வர்றவங்க எல்லாம் ஆசீர்வாதமா இருக்காங்களா? வேலை என்னும் நோக்கத்தோடு ஒரு வேலையின் காரணமா தான் அந்த குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கு. அது எல்லாரும் அந்த வாய்ப்பை பெற்று அவங்க மகிழ்ச்சியோட இருக்காங்களா? ஷேர் பண்ண முடியுமா? ஆமா, நிச்சயமா. இப்போ நம்ம பஹ்ரைன் பாத்தீங்கன்னா கோவிட்டுக்கு பிறகு நிறைய பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். பொருளாதாரத்துல ஆல்மோஸ்ட் எல்லா நாடுகள் இருந்தாலும் அதுல பஹ்ரைனும் பாதிக்கப்பட்டது. அது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். நிறைய மக்கள் வந்து இந்த பஹ்ரைனுக்குள்ளேயே என்ன செய்யறாங்க, வேலைக்காக தேடிட்டு இருக்கிறாங்க. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பாத்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு தினமும் ஒரு ரெசியூமாவது நம்ம கைக்கு வரும், வேலை பாருங்கன்னு சொல்லி. ஈவன் ஊர்ல இருந்து வரவங்களும் கேட்பாங்க, இங்க இருக்கிறவங்களுக்கே வேலை நிறைய பிரச்சனைகள் இருக்குது. பட் இருந்தாலும் நான்லாம் வந்து வரும்போது பை காட்ஸ் கிரேஸ் எத்தனையோ நெருக்கங்கள் இருந்தும் ஆண்டவர் ஒரு வேலை கொடுத்தாரு. வேலை நிமித்தமா பொருளாதாரத்தில் ஆண்டவர் ஆசீர்வாதமா வச்சிருக்கிறாருன்னு சொல்லுவாங்க. சூழ்நிலைகள் தப்பு தான், பட் இருந்தாலும் கர்த்தரை தேடுகளுக்கு ஒரு நன்மை குறைபடாதுன்ற மாதிரி கர்த்தர் இருக்கிறாரு சொல்லுவாங்க. நிஜமா நான் பஹ்ரைனுக்கு வரும்போது நிறைய வேலைவாய்ப்புகள் இருந்துச்சு. அண்ணன் சொன்ன மாதிரி கோவிலுக்கு போது ரொம்ப கஷ்டம் தான். ஏன்னா ரொம்ப டஃப்பான ஒரு காம்படிஷனான ஒரு வேர்ல்டுக்குள்ள போன மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஆனா நிஜமாவே நிறைய பேருக்கு கரெக்டான வழியில போக தெரியல. ஆனா நம்ம கரெக்டான வே சூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கண்டிப்பா நமக்கு வந்து இங்க லைஃப் இருக்கும். ஏன்னா சின்ன கம்பெனினாலும் சரி, பெரிய கம்பெனினாலும் சரி, இங்க ஒரு நல்ல ஒரு அவுட்புட் வந்து கொடுக்குறாங்க. எல்லா கம்பெனியுமே நல்ல ஒரு அவுட்புட் கொடுக்குறாங்க. நம்ம கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி நல்ல ஜாப்ஸ் எல்லாம் நம்ம ஆஃபர் பண்றாங்க. ஆனா அதை நம்ம தேடி கரெக்டா சூஸ் பண்ண தெரியல நிறைய பேர். இப்போ நிறைய பேர் படிச்சிருந்தாலும் சூஸ் பண்ண தெரியல. இப்போ ஃபார் நான்லாம் நார்மலா இங்கே வரும்போது ஜஸ்ட் ஒரு ஹோட்டல்ல ஒரு நார்மலான ஒரு கேப்டனா தான் வந்தேன். ஆனா இன்னைக்கு வந்து ஒரு இண்டஸ்ட்ரியில வந்து இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு பொசிஷன்ல பை காட் கிரேஸ் ஜீசஸ் எனக்கு கொடுத்துருக்காரு. ஆண்டோட கிருபை முதலாவது. அதுக்கப்புறம் நான் வந்து தேர்ந்தெடுத்த விதம், என்னோட வே ஆஃப் சூசிங், அதை கரெக்டா நான் வந்து சூஸ் பண்ணேன். எனக்கு தகுந்த மாதிரி அது பர்ஃபெக்டா இருந்துச்சு. பட் நிஜமாவே இந்த பஹ்ரைனை நம்பி வேலைக்குன்னு வரவங்க கைவிட படலை. என்னை பொறுத்த வரைக்கும் நிஜமாவே பிளஸிங்கா தான் இருக்கிறாங்க. ஸோ அதனால வெரி குட். கார்த்திக் தம்பி, நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரு இளம் சமுதாயத்துல இருக்கீங்க, எப்படி வாட்ஸ் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் பஹ்ரைன்? கண்டிப்பா சொல்ல முடியும். நல்ல ஒரு கேள்வி. உண்மையாவே ஆக்சுவலா அப்ராட் போகணும் அப்படின்னு சொல்றது என்னுடைய ஆசை. ஆனால் பல நாள் எனக்கு போக முடியாம இருந்துச்சு. பட் காரணம் என்னன்னா, என்னுடைய லாங்குவேஜ் ஒரு சிறிய பயமா இருந்துச்சு. பட் அந்த டைம்ல ஸோ அண்ணன் இங்க இருக்கிறதுனால ஸோ ஆண்டவர்கிட்ட நான் ப்ரேயர் பண்ணேன். அந்த ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸுக்காக நான் பஹ்ரைன் போறேன். அந்த ஜஸ்ட் சின்ன ஒரு சப்போர்ட் வேணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஜோப் பண்ணேன். ஆண்டவர் வந்து கண்டிப்பா சொல்லுவான வார்த்தை, கண்டிப்பாக நான் அவனை பஹ்ரைன் தேசத்துக்கு கொண்டு போவேன்னு சொன்னாங்க. அப்போ எப்படி நம்ம உள்ள போய் வேலை செய்யலாம்னு சொல்லி பார்க்கும்போது நான் விசிட் விசா தான் இங்க வந்தேன். விசிட் விசால வந்து 3 மாசமாக இங்க நான் வந்து வேலை தேடி கரெக்டா 90 நாள் என்னுடைய விசா வேலிடிட்டி. 88 நாள் எனக்கு வேலை கிடைக்கல. 89வது நாள் எனக்கு ஆண்டவர் 90வது நாள் போகும்போது அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, உங்க விசா வேலிடிட்டி முடிஞ்சிட்டு இருந்தாலும் நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன், உங்களுக்கு கண்டிப்பா விசா சேஞ்ச் பண்றேன்னு சொன்னாங்க. அதுலயே ஒரு 30 நாள் விசா இல்லாம அந்த கம்பெனில என்ன வச்சிருந்தாங்க. அப்புறம் சொல்லிட்டாங்க, இதுக்கப்புறம் உங்களை வைக்க முடியாதுன்னு சொன்னாங்க.
அப்புறம் நான் என்ன பண்ணேன், சரி ஆண்டவர்கிட்ட மறுபடியும் ப்ரேயர் பண்ணேன். கடைசி நிமிஷத்துல எல்லாருமே பிளான் பண்ணிட்டோம் ரிட்டர்ன் டு இந்தியா சொல்லிட்டு. ஆனா ஆண்டவர் சொன்னதான வார்த்தை, கண்டிப்பாக ஒண்ணு நான் பஹ்ரைன் தேசத்துக்கு கொண்டு போவேன்னு ஆண்டவர் சொன்னாரு. ஸோ அண்ணனும் துரனும் அதெல்லாம் சொன்னாங்க, கண்டிப்பா நீங்க இங்கதான் தம்பி இருப்பீங்கன்னு சொல்லிட்டு. அது கரெக்டா போகணும் பிளான் பண்ண அந்த டைம்ல ஆண்டவர் டக்குன்னு தூக்கி எடுத்தாரு. விசா அடுத்த நாளே டக்குன்னு சேஞ்ச் ஆகி பெரிய ஒரு அர்த்தம் இருந்துச்சு. ஸோ இதுல என்ன நான் எடுத்துக்கணும், ஆண்டவர் சொன்னதான வார்த்தை ஒண்ணு, கிருபை 2. இன்னொன்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த பஹ்ரைனை பொறுத்த வரைக்கும் பிளஸ்ட் கண்ட்ரி. ஸோ அது வேலை தேடி வரக்கூடியவங்களுக்கு மீன்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்கு. அதுக்கு ஆண்டவர் வந்து அதுக்கு உதவி பண்ணியிருக்கிறாங்க. கண்டிப்பா இது ஒரு பிளஸ்ட் கண்ட்ரி. ஸோ கண்டிப்பா அதை நீங்க சந்தோஷம், அதுதான் ஆசீர்வாதம். ரொம்ப சந்தோஷம். அருமையா ஒவ்வொருடைய மன தாட் என்னன்னு உள்ளதை நீங்க சொன்னீங்க. வேத வசனத்தின் பிரகாரமாக ஏசாயா 41:10 பிரகாரம், நீ பயப்படாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன், திகையாதே, கலங்காதே, நானும் தேவன் என்று சொன்ன வசனத்தின் பிரகாரம் நீங்க எல்லாருடைய கருத்தின் பிரகாரம் நான் என்ன நம்புறேன்னா, பஹ்ரைனை நம்பின பஹ்ரைன் உங்களை கைவிடுவதில்லை. என் தேவனை நம்பி பாருங்க, அவரை ஆராதித்து பாருங்க, அவர் கைவிட மாட்டார். அதுபோல பஹ்ரைன் நம்பினோரை கைவிடாத ஒரு தேசம் என்பதை நாம் சாட்சியாக சொல்ல ஆசைப்படுகிறேன். கர்த்தர் நம் அனைவரையும் இந்த பஹ்ரைனையும் ஆசீர்வதிப்பாராக. அப்போ எனக்கு உள்ளார்ந்த ஒரு வாஞ்சை என்னன்னா, இந்த பஹ்ரைன்ல ஈசா டவுன் இதுல ஸ்டேடியம் இருக்கு. ஈசா டவுன்ல F1 கார் ரேஸ் எல்லாம் நடத்துறாங்க இல்லையா? இதனால இந்த பஹ்ரைனுக்கு என்ன லாபம், இதனால என்ன பிரயோஜனம் ஒன்று சொல்ல முடியுமா? ஆமா, நிச்சயமா. ஆக்சுவலா பிளஸ் பஹ்ரைன் மூலமாக நம்ம பேசிட்டு இருக்கிறோம். இதுல ஒரு பெரிய ஒரு ஸ்டேடியம் இருக்குது ஈசா டவுன் பகுதியில். நார்மலா ஃபுட்பால் விளையாடக்கூடிய ஒரு இடம். இன்னும் பலதரப்பட்ட நாட்டில இருந்து மக்கள் வருவாங்க. இது மாத்திரம் இல்லை, இன்னொன்று இருக்குது சல்லாக்குன்ற பகுதியில். அது வந்து கார் ரேஸ், F1 அந்த கார் ரேஸ் நடக்கக்கூடிய ஒரு இடம். இதனால என்ன நமக்கு பஹ்ரைனுக்கு பிளெஸிங் அப்படின்னா, பொருளாதாரம் இதனால இன்க்ரீஸ் ஆகும். பல நாடுல இருந்து மக்கள் வராங்க, வந்து என்ன பண்றாங்க, இந்த தேசத்தை பார்க்குறாங்க. இதனால பொருளாதாரம் ஆசீர்வதிக்கப்படுது. அது மாத்திரம் இல்லாமல் இன்னொரு பிளெஸிங் என்னன்னா, இதை வந்து பல நாடுகளை தெரிஞ்சுக்குது. பல நாட்டில இருந்து பார்க்குறாங்க, லைவ்ல பார்க்குறாங்க. இந்த மாதிரி இதனால தேசம் என்ன செய்யுது, ஆசீர்வதிக்கப்படுது. இது ரொம்ப முக்கியமான ஒன்று. மிடில் ஈஸ்ட் நாட்டில் குறிப்பாக பஹ்ரைனில் இருக்கிறது நமக்கு ரொம்ப சந்தோஷம். இவ்வளோ நேரம் நம்ம நல்லா என்ஜாய் பண்ணோம், ப்ரேயர் பண்ணோம், அப்புறம் பஹ்ரைனை சுற்றி பார்த்தோம். ஸோ இதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இப்போ எனக்கு ஒரு சின்ன ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்னா, நான் புக்லேயும் நம்ம ஸ்கூல்லையும் நான் படிச்சிருக்கிறேன், நெட்லேயும் நிறைய ரெஃபர் பண்ணியிருக்கிறேன். பஹ்ரைன்லேயும் ஒரு பெரிய அலுமினியம் கம்பெனி ஒன்று இருக்காமே, அது அல்பாங்கிற ஏதோ பெரிய அலுமினியம் கம்பெனி இருக்கான். ஸோ அதை நானும் பார்த்தேன். ஃபுல்லாக அங்கேருந்து ஃபுல்லாக அந்த பாருங்க பேக்ரவுண்ட் ஃபுல்லாக இருக்கு. அப்படி இல்லை என்ன இருக்குன்னு, எப்படி எதுக்காக அதை அவங்க எப்படி சொல்றாங்கன்னு எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? கண்டிப்பா. அதாவது தம்பி, நீங்க கேட்ட காரியம் முக்கியமான காரியம். அதே தான் நானும் படிக்கும்போது படிச்சிருக்கிறேன். அலுமினியம் கம்பெனி எங்கேயோ இருக்குன்னு நினைச்சேன். ஆனா இந்த கம்பெனி இருக்கிற தேசத்துல உங்களையும் என்னை ஆண்டவர் கொண்டு வைத்தார். இன்னும் அதுதான் இன்னும் மக்களுக்கு, இந்த உலகத்திற்கு சாட்சியாக சொல்லும்படியான கேள்வியை நீங்க கேட்டிருக்கீங்க. பிரைசிங் காட். அது எப்படின்னா, இந்த கம்பெனியில உருவாக்கப்படுகிறதான நம்ம பார்க்கிறோம் அலுமினியம் ஃபேக்டரிஸ். இதுல வேலை செய்யற மக்கள் உண்மையிலேயே அவங்க பிளஸட் காய். பிளஸ் அவங்களுக்கு அநேக பாடுகள் உண்டு. இந்த அலுமினிய கம்பெனியில வேலை செய்யறவங்களுக்கு ஒரு துகடு அவங்களுக்கு வாய்க்குள்ளேயோ அவங்களுக்கு வயிற்றுக்குள்ளேயோ போனா அவங்க சஃபர் பண்ணுவாங்க. அதனாலதான் உயர்தரமான சம்பளத்தை கொடுக்கறாங்க, பாதுகாப்பு கொடுக்கறாங்க. இந்த கவர்மெண்ட் அந்த வேலை செய்யறவங்களை அந்த விதமா ப்ரொடெக்ட் பண்றாங்க. ஸோ நம்ம ஆலோசிக்க வேண்டிய காரியங்கள், இவர்களால் உருவாக்கப்படும் இந்த அலுமினியமானது இந்த உலகத்தில் நம்பர் 1 குவாலிட்டியை கொடுக்குது. அதுக்காக நம்ம எல்லாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். இந்த சின்ன பஹ்ரைன்ல, இந்த அழகான பியூட்டி பஹ்ரைன்ல
இந்த விதமான ஒரு ஃபேக்டரிஸ். இது மாத்திரமல்ல, இதுக்கு அந்தாண்டு போனா பாப்கோ பெட்ரோல் ரிஃபைனரி இருக்குது. சவுதி அரேபியாவிலிருந்து குரூட் ஆயிலா வந்து அந்த பெட்ரோலை அது தெளிவுபடுத்தும் ரிஃபைனரி. அதுவும் இதுவும் எல்லாமே சேர்ந்து ப்ராஜெக்ட் பண்றாங்கன்னா அது ஒரு பெரிய ஒரு உன்னதமான ஒரு செயல். இந்த பஹ்ரைன் பொருளாதாரத்தை உயர்த்தக்கூடியதான ஒரு செயல். அந்த நாட்டுல நீங்களும் நானும் வைக்கப்பட்டிருக்கிறோம், வேலை செய்து கொண்டிருக்கிறோம்னா இவர்களுக்காக நாம் வேண்டுதல் செய்ய வேண்டாமா? ஆபிரகாம் என்ன செய்தான்? இந்த தேசம் அழியாதபடி என்னை திறப்பின் வாசலில் என்று ஜெபிக்க கிருபை தாருங்க ஆண்டவரே என்று கேட்டுக்கொண்டது போல நாமும் இங்கு வேலை செய்கிறதான, இங்கு நிறுவப்படுகிறதான எல்லா ஃபேக்டரிஸ்க்காக, எல்லா கம்பெனிகளுக்காக நாம் ஆண்டவரை பார்த்து ஜெபிக்க கடமைப்பட்டவர்கள். ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். Thank you. பின்மாறி அபிஷேகத்தை ஊற்றிடும் எனக்குள்ளே. 8வது வசனம் இப்படியாய் சொல்கிறது, கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, 2 காரியம். நீங்க செய்கிற வேலையில ஒரு ஆசீர்வாதம், 2வது நீங்க கர்த்தர் உங்களுக்கும் எனக்கு கொடுக்கிற தேசத்துல ஒரு ஆசீர்வாதம். அப்போ நம்மளும் இந்த தேசத்துக்கு வந்தோம், வேலைக்காக தான் வந்திருக்கிறோம். நமக்கு ஏதோ பல தளப்பட்ட விதத்துல நம்ம வேலை செய்யறோம், பல கம்பெனியில வேலை செய்யலாம். அப்போ நீங்க செய்கிற வேலை கம்பெனி உங்கள் நிமித்தமாக ஆசீர்வதிக்கப்படும். ஆமென். ஹல்லேலூயா. 2வது உங்கள் நிமித்தமாக இந்த பஹ்ரைன் தேசம் ஆசீர்வதிக்கப்பட முடியும்ங்கிறதுல வேத வசனம் சொல்லுது. அப்போ எப்படி செய்ய முடியும் அப்படின்னா, உங்களுக்கும் எனக்கு ஒரு தாகம் இருக்க வேண்டும். என்ன தாகம்னு சொன்னா, மத்தேயு 6வது அதிகாரத்துல ஒரு வசனம் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 6வது அதிகாரத்துல 33வது வசனம், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்போ தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த ஒரு தேடல். இந்த பஹ்ரைன் தேசத்துல இன்னைக்கு 17 லட்சம் ஆத்துமாக்கள் இருக்கிறாங்க மொத்தத்துல. அதுல குறிப்பாக இயேசுவை அறிந்தவர்கள் 10% தான் ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் இருக்கிறாங்க. அப்போ இன்னும் 90% ஜனங்கள் இயேசு யார் என்று அறியாமல் இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து உலகத்துல இருக்கிற எல்லா ஜனங்களையும் ரட்சிக்கும்படிக்காக தான் இந்த உலகத்துல இயேசு கடந்து வந்தார். அந்த ரட்சிப்பை குறித்த ஒரு தாகம் உங்களுக்கும் எனக்கு இருக்கணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அந்த ஒரு தாகத்தோட தான் 2 விதமான ஆசீர்வாதம். ஒன்று ஆவிக்குரிய ரட்சிப்பு என்கிற ஆசீர்வாதம், 2வது பூமிக்குரிய ஆசீர்வாதமாகிய பொருளாதாரம் உலகத்துல நன்மையா இருக்கிறது. அப்ப 2 ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கும் நம்முடைய தேசத்துக்கு கர்த்தர் தருவார் என்று சொல்லி, இந்த கடைசி காலத்துல கர்த்தர் நம்மை பலப்படுத்தி சகாயம் பண்ணுவார் சொல்லி நம்ம கண்களை மூடி ஜெபிக்கலாமா? பரிசுத்த பிதாவே, நீங்க எங்களுக்கு கொடுத்த இந்த தேசத்துல நாங்க செய்கிற எல்லா வேலைகளிலும் மட்டும் நீங்க ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறீங்க. எங்கள் நிமித்தமாய் நாங்கள் செய்கிற கம்பெனி ஆசீர்வதிக்கப்படவும், அதோடு கர்த்தாவே நாங்கள் ஆண்டவரே இந்த தேசமும் ஆசீர்வதிக்கப்படணும்பா. 17 லட்சம் ஜனங்கள் இருக்கிறாங்க. தேசத்தின் ராஜாக்கள், அதிகாரங்கள் இருக்கிறவங்க ஆசீர்வதிக்கப்படும்படிக்காய் ஜெபிக்கிறோம். 10% அதிகமாக இயேசுவை அறிந்த ஜனங்கள் இருக்கிறாங்கப்பா. அநேக சபைகளை கர்த்தர் வைத்திருக்கிறீங்க. சபைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட உங்களுடைய வருகைக்காக இந்த தேசம் ஆண்டவரை ஆயத்தப்படும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உங்களுடைய பிரயாணத்தை முடித்து நாங்கள் கடந்து செல்கிறோம். எங்கள் ஆண்டவரை எங்களோடு கூட இணைந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை கர்த்தர் நீங்க ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரை, எங்கள் குடும்பங்களை நினைத்தருளுங்கப்பா. இந்த தேசத்தையும் நீங்க ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. வே கர்த்தரை ஸ்தோத்திரி. உலகமேயார் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. வே கர்த்தரை எல்லா உபகாரங்களை மறவாதே. ஹல்லேலூயா. Bless Bahrain.